வணக்கம். ஸ்ரீ சக்தி விநாயகா ஜோதிடம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதம் மகர ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாவே மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா, அதிபதி பார்த்தீங்கன்னா சனி. இந்த பிப்ரவரி மாதத்துல உங்க ராசிநாதன் பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல, அதாவது குடும்பம், வாக்குஸ்தானத்துல பார்த்தீங்கன்னா, கும்ப ராசியில சனி பகவான் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம உங்க ராசியில பாத்தீங்கன்னா, மகர ராசியில சூரிய பகவானும், புதனும், செவ்வாய் 3 கிரகங்கள் சேர்க்கை. பிற்பாடு பாத்தீங்கன்னா, பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதிக்கு மேல உங்க ராசியில இருக்கிற சூரியன் கும்ப ராசிக்கு மாற போறாரு. உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவானும், 4ஆம் இடத்துல குரு பகவானும், கன்னி ராசியில கேது பகவானும், உங்க ராசிக்கு பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான். இது கிரக நிலைகளோட கோச்சாரப்படி அமைப்பு. இப்போ உங்க ராசியில பாத்தீங்கன்னா, உங்க ராசியில சூரியனும், புதனும், செவ்வாயும். இப்ப 3 கிரகங்கள் ஒண்ணா இருக்கும்போது, சில டயத்துல என்ன ஆகும்னா, ஒரு யோகத்தையும் குடுக்கும். அதே மாரி ஒரு குழப்பத்தையும் பண்ணும். அதாவது இது மாரி பண்ணலாமா? அது மாரி பண்ணலாமா? அப்படி இருக்குமா? இப்படி இருக்குமா? அது மாரிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அந்த குழப்பங்கள் வர்றதுனால, நீங்க பார்த்துட்டீங்கன்னா, கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. 2வது பாத்தீங்கன்னா, உங்க குடும்பஸ்தானத்துல, உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா, சனி பகவான் இருக்கு. எப்பவுமே வாக்குல சனி உட்கார்ந்திருக்கும் போது, குடும்பஸ்தானத்துல சனி உட்காரும்போது, நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அது அப்படியே நடக்கும். ஆனா, சில டயத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்துட்டீங்கன்னா, மத்தவங்களுக்கு ஏதாவது வாக்கு குடுத்தோமோ, இல்ல ஒரு இடத்துல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னால இத நான் அச்சீவ் பண்ணுவேன். இது நான் கண்டிப்பா உங்களுக்கு நான் பண்ணி குடுக்குறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அத கட்டாயம் பண்ணி தீருவீங்க. என்கிட்ட 2ஆம் இடத்துல வாக்குல சனி இருக்கும்போது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பெரிய குழப்பங்கள் வராது. குழப்பங்கள் வராது, தடுமாற்றங்கள் வராது. அது இல்லாம உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான். சுக்கிரன் இருக்கும்போது, உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பா கைகூடி வரும். அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்காரங்களுக்கு பொதுவாவே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது அமையும். அது எல்லாமே பயன்படுத்திக்கலாம். ஆனா சில டயத்துல பார்த்தீங்கன்னா, உங்கள சூழ்ந்தே எப்பவுமே உங்களுக்கு தெரியாம பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும். சில டயத்துல பார்த்தீங்கன்னா, உங்க மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போகலாம். பயம்ங்கிறது வரும். அது எல்லாமே இப்போ ஒரு முடிவுங்கிறது கண்டிப்பா இந்த மாதத்துல கண்டிப்பா இருக்கும். இந்த மாதம் பிப்ரவரி மாசம் தொட்டதெல்லாம் ஒரு பொன்னாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம 3ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் இருக்கு. 4ஆம் இடத்துல குரு பகவான். உங்க ராசிக்கு 12ஆம் இட அதிபதி பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்துல இருக்கிறனால, அம்மா வகையிலயோ, இல்ல அப்பா வகையிலயோ பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அவங்க மூலியமா நமக்கு மனக்கவலைகள் வரலாம். அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க அவங்க கிட்ட கொஞ்சம் விட்டு குடுத்துட்டு போறது நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷம், 2 வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு, இப்ப இந்த மாதத்துல உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கும். அதாவது நீங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்றீங்கன்னா, அங்க உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும். 2வது பார்த்துட்டீங்கன்னா, விலகி போன சொந்தங்களா இருக்கட்டும், உறவு முறைகளா இருக்கட்டும், இல்ல மனைவி, கணவனா இருக்கட்டும், எல்லாமே உங்கள புரிஞ்சு ஒரு வழி நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கும். விலகி போன சொந்தங்கள் கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா கவனமா இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப உங்க ராசியில பார்த்தீங்கன்னா, சூரியன் இருக்கும்போது எப்பவுமே ஒரு நெருப்புள்ள கிரகம். சில டயத்துல பார்த்தீங்கன்னா, காய்ச்சலோ, இல்ல வேற ஏதாவது ஒரு குறைபாடுகள் வந்தா, நமக்கு சரி ஒரு கரெக்டான முறையில் பார்த்தீங்கன்னா, ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே கொஞ்சம் அது தாமதம் ஆகணும். அதனால நீங்க பயப்பட வேண்டிய தேவையில்ல. அதே மாரி ஏதாவது வகையில சுப விரயங்கள் கண்டிப்பா நீங்க பண்றது நல்லதுங்க. இப்ப இந்த பிப்ரவரி மாசத்துல ஒரு புது வண்டி எடுக்கிற, இல்ல ஒரு கார் எடுக்கலாம், இல்ல ஒரு வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், ஒரு அக்ரீமெண்ட் போடலாம், இல்ல தொழில் அடுத்த கட்டத்துக்கான நோக்கி போலாம். இன்னும் வேற ஏதாவது பிளான் நீங்க வச்சிருந்தாலுமே கூட, நீங்க தாராளமா நீங்க பண்ணலாம். பட் 7 சனி ஒரு பக்கம் நடந்தாட்டு இருந்தாலுமே கூட, உங்க ராசிக்கு பார்த்துட்டீங்கன்னா, இப்ப 5ஆம் இடத்தோட அதிபதி உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கும்போது, உங்களுக்கு நல்ல பெரிய ஒரு மாற்றங்கள், ஒரு செலவுகள் வந்தாலும், அதனால நமக்கு ஒரு புரோஜனம் இருக்கக்கூடிய, நமக்கு ஒரு யோகத்த குடுக்கணும். நீங்க ஒரு ரூ. 5 செலவு பண்ணாலும் ரூ. 10 லாபம் எடுக்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். வாகனத்துல போகும்போது மட்டும் கண்டிப்பா நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, சில டயத்துல பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவானும், 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கும்போது, சுப விரயங்கள் பண்ணாலுமே கூட, தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் செலவுகள் நமக்கு விரயங்கள் வரலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டீங்கன்னா, கொஞ்சம் வண்டி வாகனத்துல போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. சனிக்கிழமை விநாயகரோட வழிபாடுகளும், ஆஞ்சநேயரோட வழிபாடுகளும் கட்டாயம் உங்களுக்கு இருந்ததுன்னா, மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு தானம், தர்மங்கள்,
ஒருத்தருக்கு உதவி செய்யறது, இதெல்லாம் நீங்க கண்டிப்பா நீங்க பண்ணுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிப்ரவரி மாதம் சரி உங்களுக்கு வந்து அற்புத பலன்கள், நீங்க நினைச்சது கைகூடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள், உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு நீங்க இறங்கி பண்ணும்போது, கண்டிப்பா இந்த மாதத்துல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதனால நீங்க முழுமையா பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி நம்ம சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர்ல இருக்கிறவங்க, வெளிநாட்டுல இருக்கிறவங்க, நம்ம இங்க வந்து இருக்கிறோமே, நமக்கு ஒரு கரெக்டான அங்கீகாரம் இல்லாம இருக்கு. நம்மளால வந்து ஒரு தொழிலை ரன் பண்ண முடியல. ஒரு தொழிலுக்கு நம்மளால நிரந்தரமா இருக்க முடியல. அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் கட்டாயம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அற்புத பலன்கள் நீங்க நினைச்சத விட இந்த மாதத்துல எதிர்பார்த்தத விட உங்களுக்கு கண்டிப்பா அமையும். அதே மாரி சொந்த ஊருக்கு வந்து நம்ம சொந்த தொழில் பண்ணலாம். இல்ல சொந்த வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கட்டாயம் நீங்க வந்து இத நீங்க பண்ணலாம். அது மட்டும் இல்லாம திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்ததுன்னா, இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு அந்யோன்யமா பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், அவங்க உங்ககிட்ட வந்து சாரி கேட்கிறதோ, இல்ல நீங்க அவங்ககிட்ட சாரி கேட்கிறதோ, அது மாரி சூழ்நிலைகள் உருவாகும். அவங்கள புரிஞ்சு நடக்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியங்கள் இப்ப கணவன் மனைவிக்குள்ள வந்து மேரேஜ் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா, போகாத கோயில் இல்ல, பார்க்காத டாக்டர் இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தாலுமே, ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாலுமே, அது சக்சஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருந்திருக்கும். இப்ப இந்த காலகட்டத்துல, இந்த பீரியடுல வந்து நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, கட்டாயம் அது நடந்தே தீரும். அதே மாரி கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு குடுத்துட்டும் போகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப மகர ராசியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சூரியனும், செவ்வாய், புதன் இருக்கிறனால, சில டயத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா, உங்க மேல தப்பு இருந்தாலுமே கூட, அது நீங்க வந்து சம்மதிச்சுக்க மாட்டீங்க. நம்மகிட்ட தப்பு இல்லாத மாரி நீங்க யோசிச்சு உடனே சடனா பேசுவீங்க. அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல வாக்குல சனி இருக்கனால, சில இடத்துல நம்ம வாக்குல சனி உட்கார்ந்து என்ன ஆகுங்க, எல்லா விஷயங்களும் நம்ம சொல்றதுல கரெக்ட்டா இருக்கும். அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு திங்கிங் இருக்கும். அதனால வந்து நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க. அது இல்லாம நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுமையா இருந்து நீங்க பண்ணும்போது, உங்க லைஃப்ல வந்து நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வருங்க. அதனால இத நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்திக்கோங்க. சனிக்கிழமை அன்னைக்கு விரதம் இருந்து ஒரு 4 பேத்துக்கு வந்து ஒரு உதவி செய்யும்போது, உங்களுக்கு நல்ல பலன்ங்கிறது கண்டிப்பா கிடைக்குங்க. அப்பப்போ தெய்வத்தோட வழிபாடுகள் கட்டாயம் இருக்கணும். தெய்வத்தோட வழிபாடுகளோ, இல்ல பரிகாரங்கள் மூலியமா நீங்க பண்ணும்போது என்னன்னா, பெரிய பாதிப்புகளோ, இல்ல உங்கள மேல வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு புத்துணர்ச்சி, ஒரு புது வாழ்க்கை பிறந்தா எப்படி இருக்குமோ, அது மாரி இருக்கும். கண்டிப்பா இது நீங்க இந்த மாதத்துல நீங்க முழுமையா பயன்படுத்தி, அதனுடைய வழிகள் நீங்க போங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும். அதெல்லாம் புது வாகனங்கள் ஏதாவது நீங்க வாங்கணும்னு சொல்லி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, தாராளமா நீங்க புது வாகனங்கள் வாங்கலாம். வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், பழைய வீடு ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். இல்ல நம்ம பூர்வீகத்துல போய் ஒரு வீடு கட்டலாமா? இல்ல சொந்த ஊர்ல போய் நம்ம வீடு கட்டலாமா? அப்படின்னு நெறைய பேத்துக்கு கனவுகள் இருக்கும். அதெல்லாம் நீங்க தாராளமா நீங்க பண்ணலாம். இப்ப நீங்க சுப விரயங்கள் ஏதாவது நீங்க பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஹாஸ்பிட்டல் செலவுகள், விரயங்கள் வராது. அப்படி ஹாஸ்பிட்டல் செலவு நமக்கு விரயம் வரக்கூடாது. கடன் தொல்லைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, சுப விரயங்கள் நீங்க ஏதாவது பண்ணுங்க. அப்படி ஏதாவது சுப விரயங்கள் பண்ணும்போது, நமக்கு பெரிய பாதிப்புகள்ங்கிறது கண்டிப்பா இருக்காது. நம்ம என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா, மாதம் மாதம் நம்ம கோச்சாரப்படி கிரக நிலைகள் நம்ம பார்த்தாலுமே கூட, என்னதான் நம்ம நம்ம கோச்சாரப்படி மாத பலன்ல நமக்கு பாசிட்டிவா இருந்தாலுமே கூட, நம்ம சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்திகள் எப்படி இருக்கு? சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கோச்சாரப்படி யோக பலனா இருந்தாலுமே கூட, தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்திகள் சரியில்லாம இருந்தாலோ, இல்ல ஏதாவது தோஷங்கள் இருந்தாலோ, இல்ல கர்ம வினைகள் இருந்தாலோ, நம்ம நெனச்சது எல்லாமே கைக்கூடி வராது. அதுக்கு தகுந்த மாரி வழிகளும், பரிகாரங்களும், வழிபாடுகள் நீங்க பண்ணும்போது தான் நல்ல மாற்றங்கள் வரும். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்குங்க. அந்த தீர்வுகள நம்ம கரெக்ட்டா தேடி போகும்போது, உங்களோட லைஃப்ப மாத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதனால உங்களுடைய ஜோதிடர்கிட்ட கேட்டு, உங்க சுய ஜாதகத்த நீங்க கண்டிப்பா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஏதாவது ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ வர வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஜாதகம் அனுப்பி விட்டுட்டு, ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாரி இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன டச் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.